வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். இந்த தெய்வீக பகுதி 21 அசுர காண்டம் 12 திக் செய்யப்படலாம் 35 வரை உள்ள திருவுத்தங்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமான் கரோகரா, வெற்றிவேல் முருகன் கரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் திக்கு விஷயப்படலம். அத்தலை உரகர் கோணமரர் தந்திட வைத்திடும் அமுதினை வலிதின் வாங்கியே மெய்த்தகு தம்பியரோடு மேன்மையால் துய்த்தனன் அகன்றனன் சூர பத்மனே. ஏனைய பிளந்தொரும் ஏகி அவ்வையின் மேனது ஓர் விருந்தினை வியப்பின் நாடியே மாணவர் படையொடும் வல்லை மீண்டனன் போனது ஒரு நிலை தொறும் புகழை நாட்டினான். பூவுலகு இடையே போந்து புணரி ஒன்று அகன்று மற்றை தீவினை ஒரு விச்சூரன் சேனை மானித்தம் சூழ மாவொடு புவனி போற்ற வரியராணையின் நேமி காவலன் துயில் கூர்பாலின் கடல் இடை கடிது புக்கது ஓர் வேலை அண்ணான் போர்ப்படைய உணர் யாரும் மைக்கடல் மேனி மாயோ மன்னினன் ஈண்டை என்னா அக்கடல் அதனை தொல்நாள் மலர்கள் கடைந்ததே போல் மிக்கதோர் ஆர்ப்பினோடும் விரைவுடன் கலக்கல் உற்றார். ஆத்திடு முழக்கம் கேளா அம்புய திருவும் பாரும் வேர்த்து உடல் பதைப்ப அஞ்சி வெறுக்கொடு கரியமேனி தீர்த்தனது அகலத்து ஊடு சேர்ந்தனர் தழுவான்னோன் பார்த்தனன் அஞ்சல் என்று பகர்ந்தனன் துயிலை நீங்கி என பணியின் மீதும் எழுந்தனன் இறுதி செய்யும் வெம்மைக்குள் கடவுள் தீயும் பெருவர உறுத்து சீறி நம்மையும் பொறவும் தீயோர் நன்னினர் போலும் அன்னார் தம்பலி காண்டும் என்னா தடக்கைகள் புடைத்து நக்கான். சிந்தையில் உண்ணும் முன்னம் திரள் மிகும் உவனர் கோமான் வந்தனன் அவன் பொன் தோள் மேல் மடங்கள் ஏறியன புக்கு சந்திரன் அணைய சங்கம் சக்கரம் கதை வாழ் சாபம் 5 எனும் படையும் ஏந்தி அவுணர்த்தம் படை முன் சென்றான். கோட்டினன் சார்ந்தம் என்னும் குனிசிலையினை நான் நோதை காட்டினன் அவுணர் உள்ளம் கலக்கினன் கொண்ட செற்றம் வீட்டினன் தானே யாவும் விளக்கினன் பகழி மேல் மேல் கூட்டினன் சோனை கொன்மூவாம் என பொழிதல் உற்றான். பொழிந்திடுகின்ற காலை போர்க்கு எழும் அவுணர் தானே அழிந்தன தேரும் மாவும் ஆடலம் கரிகள் தாமும் ஒழிந்தன விரலும் போரின் ஊக்கமும் படையும் எல்லாம் கரிந்தன சூறை உற்ற காரிய நல்லாய அன்றே. சூழ்ந்திடும் அவுணர் சென்னி துணிந்தன தோளும் தாளும் வீழ்ந்தன கரங்கள் சிந்தி விரவின குருதி நீத்தம் ஆழ்ந்திடு புணரி எல்லாம் ஆயின அவனிதானும் தாழ்ந்தன பிணத்தின் குன்றம் தகைந்தன தபனன் தேரை பொடிந்தன இரதமாழி உருண்டன கவனப்பாய் மாமடிந்தன களிறு நொந்து மாண்டனவையவர் பல்லோர் முடிந்தனர் குருதி நீத்தம் மூடின அதனுள் மூழ்கி படிந்தன அலகை ஈட்டம் பாரிடம் பரந்த அன்றே. சுடற்கெழு நேமி அண்ணல் துயில் ஒரு பாலின் வேலை இடை ஒரு சிறிதுமின்றி எங்கனும் எருவையாகி அடைவது கடவுளாடும் ஆரழல் அதனை உண்ண கடையுகம் விரவுகின்ற காட்சியை போன்றது அம்மா. விண்ணுலாம் படிவமாயோன் மேதகம் உவனத்தோடு மண்ணுலாம் கடலாம் என்ன உணரை வளைந்து சுற்றி எண்ணிலா உருவம் காட்டி ஆவரும் போகா வண்ணம் அண்ணல் வாம் பகை சிந்தி அமர் செய்தான் அமரரார்ப்ப அடுசமர் புரியும் எல்லை ஆங்கவை உறுத்து நோக்கி
உடைவதோர் அணிகன் தன்னை ஒன்று நீரஞ்சல் என்னா வடவரை அணையாற்றல் மாபெரும் தனு ஒன்றேந்தி இடியுருள் கலிமான் தேர் மேல் தாரகன் இமைப்பின் வந்தான். வான் நிலம் அளவு செய்த மலர்பதத்து அண்ணல் முன்னம் தான் எதிர் புகுந்து வெய்யோன் தான் பெரும் தனுவை வாங்கி மேல் நகு சரங்கள் கண்ணன் மிசை உறவேலை மீதில் சோனை விண் பொழிவது என்ன தும் என தூவியாத்தான். ஆர்த்திடும் அளவை தன்னில் அச்சுதன் அயில் வேல் என்ன கூர்த்திடும் உலப்பில் வாளி கொடிய தாரகன் தன்மேனி தூர்த்தனன் தேரும் பாகும் தொலைத்தலும் சோர்விலாதான் தேர்த்து ஒரு தடம் தேர் உற்று பெரும் சிலை வாங்கினானால். உற்றிடும் அவுணன் மால் மேல் ஓர் 1000 பகழி ஓச்சி அற்றமில் கருடன் மீதும் 1000 பிசிகம் உய்ப்ப மற்றவை அவன் பால் தீயமா சுணம் பலவும் தங்கள் பற்றலன் தன்னை வவ்வும் பரிசு எனச் செறிந்த அன்றே. ஆயிடை உவணர் கோமான் அலக்கண் உற்று அதனை நோக்கி மாயவன் உலப்பிலாத வடிவினை எய்தி அந்த தீயவன் சூழ்ந்து வெம்ப செய்துழியவனும் தங்கள் தாய் அருள் மனுவை உன்னித்தானும் மண்ணில் எண்ணானான். தாரகாசுரன் தானும் தனப்பில் பல் உருவம் கொள்ளா ஈர் இருவைகள் காரும் இந்திரை கேள்வனோடு பேரமர் புரிந்த எல்லை பிதாமகன் இதனை நோக்கி யார் இவன் எதிர் நிற்பார் என அதிசய நீரனானான். எல்லையங்கதனின் மாயோன் ஏருள் வலி அவுணன் ஏறும் சீலியன் தேரும் மாவுன் திறன் மிகு வலவன் தானும் வில்லொடு துணிந்து வீழ விசிகமோர் கோடி உய்த்தான் ஒல்லையின் அதனை நாடி உம்பர்கோன் உவகை பூத்தான். பின்திரல் பரியும் தேரும் சிலையொடு வலவன் தானும் துண்ட மது அடைதலோடும் சூரனுக்கிளைய தோன்றல் தண்டம் ஒன்று எடுத்து கீழ் போய் தலை பனித்து அமரஞ்ச அண்டமும் குலுங்க ஆர்த்து அங்கு அரிதனை எதிர்ந்து சென்றான். எதிர்வரும் அவுணன் தன்மேல் எண்ணிலா பகழி மாறி விதியினை அளித்த மாயன் வீசலும் அவற்றை எல்லாம் கதை கொடு விளக்கிச் சிந்திக் கனன்று முன்கடிதில் செல்ல அதுதனை நோக்கி மாலும் ஆழியம் படைத்தான். ஓர் இமை ஒடுங்கும் முன்னர் உலகு எல்லாம் தொலைக்கும் தன்மை போரையில் நேமிதானும் புராரிதன் வரத்தால் சென்று தாரகாசுரன் கண்டம் தன்னை வந்து அணுகிச் செம்பொன் ஆரமது ஆயிற்று அம்மா தவத்தினுமாக்கம் உண்டோ. பணிபுரு கடவுள் நேமிப்படையும் ஆங்கு அவுணன் கண்டத்து அணியதாயிருத்தலோடும் அரண் அருள் வரத்தை உன்னி தணிவியில் அற்புதத்தனாகி தாரகன் வலியன் என்னா மணி கிளர் மேனி மாயோன் மற்ற இது புகழல் உற்றான். அயனொடு ததீசி என்னும் அரும் தவத்தோனும் வெம்போர் முயல் உறும் அவுணர் யாரும் மொழிந்திடின் உனக்கு ஒப்பு அல்லார் செயல் உரை இன்றி உண்டால் சிறுவிதி மகத்தைச் செற்ற வயமிகு கழல் கால் வீரன் மற்ற உனக்கு இணையாம் என்றான். வந்திரல் கடவுள் ஆழி மணி பணி ஆயிற்று என்றால் வென்றியும் உனதே அன்றோ வேறு இனி போரும் உண்டோ. உன் திறம் இதுவே எண்ணின் உனக்கு முன்னவராய் அங்கண் நின்றவர் துமை தன்னை அவர் கொள் நிகழ்த்தற்பாலார். சங்கரன் மகிழும் மாற்றார் தழல் மகம் பல்நாள் ஆற்றி உங்களின் வழி பெற்று உள்ளார உணரில் ஒருவர் இல்லை. இங்கு உமை வெல்வார் யாரே எமக்கு நீர் தமரே என்னா மங்கள மரபின் ஆசி வரம்பில புகன்று போனான். பார்த்தனரனை எல்லாம் பாயிருள் கான்றமேனி இத்திரையனைய செங்கை நிருதராம் புணரி ஆய்வோர் ஆர்த்தனர் அமரர் யாரும் அகன்றனர் அஞ்சி அங்கம் வேர்த்தனர் விழிவோர் என்ன மெலிந்தனர் விழுமத்துள்ளார். மாதவன் அகன்ற காலை மற்றும் ஓர் வையத்தேரி சாது அவிழ் தொடையல் வாகை தாரகன் தம் முன்னேராய் போதலும் அவனும் மீண்டு புகுந்தவாறு உணர்ந்து புள்ளி ஆதர மகிழ்ச்சி எய்தி அணிகமோடு அகன்றான் அப்பால். ஆழம் கிரியின் காரும் அகலிட வரைப்பு முற்ற சூழ்வுற நாடி போந்து தொல்கிரு விசும்பின் நேகி தாழ்வுறு நிலையில் செல்லும் தபனனே முதலோர்
யாரும் வாழி என்று ஆசி கூற வானுயர் துறக்கம் பொக்கான். இந்தவாறு அவுணர் கோன் துறக்கத்து ஏகலும் முந்திய ஒற்றரிற் சிலவர் ஓடியே வந்தனன் சூரனாம் வலியன் தான் என அந்தரநாயகன் அறிய கூறவே. அஞ்சினன் உயிர்த்தனன் அலந்து தேம்பினன் துஞ்சினனே என உணர்வு சோர்ந்துளான். எஞ்சல் இல்வன்மை அது இகந்து தன்னுடைய நெஞ்சினில் இணை என நினைத்தல் மேயினான். அவ்வையின் போந்திடும் அவுணன் தன் எதிர் செவ்விதில் சென்றியான் செருவில் நேர்வனேல் இவ்வுயிர்க்கு இறுதியாம் இருப்பனேலிடர் பவ்வம் புற்று இறந்திடா பழியில் மூழ்குவேன். புன் செயலாய் இவட் புகுந்திடும் செயல் என் செயலால் வரும் இயற்கை அல்லது பின் செயல் ஒன்று இலை பிறர் செய்கின்றதும் தன் செயல் என்பரால் சார்பின் மேலையோ. திருவுருகின்று உழி மகிழ்ந்தும் தீர்வுழி பருவரல் எய்தியும் பாசம் தன்னிடை அரிது உணர் கேள்வியர் அழுங்குவார் கொலோ வருவது வரும் அது மறுக்கல்லாகுமோ. ஆதலின் அமர் இழைத்து ஆவி நீங்க